வணக்கம் சார். வணக்கம். ஜீ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அம்மன் அருளால் இன்றைக்கு எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. ஸோ இந்திய நாள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது சார், சொல்லுங்க. இன்று 11ஆம் தேதி. இன்று கிருஷ்ணபட்ச திரையோதசி தேதி மற்றும் புனர்பூச நட்சத்திரம் இணைந்து சித்தி யோகத்தை உருவாக்குகிறது. இது சகல சுபகாரியத்துக்கும் ஏற்ற ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அனைவரும் இந்த நாளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். முதலாவதா நம்ம மேஷம் ராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம் சார். எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு இன்னைக்கு நாள்? மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசிநாதன் சராசரியான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசி அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. ஸோ இரண்டும் கலந்த மாதிரியான ஒரு பலன் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இன்று உங்கள் ராசிக்கு 3வது இடத்தில் சந்திரன் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். ராசி மற்றும் 2ஆம் இடம் சராசரியை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது. எனவே நிதி வரவு சிறப்பாக இருக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் ரீதியாக சராசரி பலன்கள் தென்படுவதால் தொழில் அதிபர்கள் கவனமுடன் இருக்கவும். வேலை பார்க்கும் இடத்திலும் வேலை செய்பவர்கள், பணி செய்பவர்கள் தங்களுடைய கவனத்தை சிதறாமல் சிறப்பாக பணிகளை செய்யவும். கூடுதல் கவனம் தேவை. உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவு, அந்தஸ்து இன்று கிடைக்கும். மேலும் மேஷராசினியர்களே, இன்று உங்களுடைய நாள் சராசரி மதிப்பு 65%. மேஷம் ராசி நேயர்களே, உங்களோட பணவரவு இன்னைக்கு சிறக்க போகுது. உங்களோட முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. அடுத்ததான் நம்ம ரிஷபம் ராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசிநாதன் சராசரியோட குறைவான மதிப்பெண்களும் உங்களுடைய ராசி மிகவும் வலுவாகவும் இருக்கிறது. இன்று உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலும் மேலும் சூனிய ராசி பாதிப்பு இருப்பதனாலும் செயல்களில் மந்த நிலை ஏற்படலாம். அதே சமயம் உங்களுடைய ராசி அதிக மதிப்பெண்களை பெற்றிருப்பதால், ராசிநாதன் வலுவிழந்தாலும் ராசி அதிக மதிப்பெண்களை பெற்றிருப்பதால், அந்த 30 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அது அதிக மதிப்பெண்களை பெற்றிருப்பது உங்களுடைய தோற்ற பொலிவை அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன், பேச்சில் நிதானம் தேவை. வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் 10வது வீடு சிறப்பாக இருப்பதனாலும் சராசரியை விட குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாலும் கூடுதல் பொறுப்புகள் உத்தியோகத்தில் ஏற்படும். கவனமாக உத்தியோகம் செய்வது சிறப்பு. தேவையற்ற வாக்குவாதங்களை அலுவலகத்தில் தவிர்ப்பது நல்லது. இன்று கடின உழைப்பின் மூலம் நீங்கள் நல்ல பெயரை எடுக்கலாம். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளின் மதிப்பெண் 38%. நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் மந்தநிலை காண போகுது. அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்ததான் நம்ம மிதுனம் ராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசி அதிபதியும் பலவீனம். உங்களுடைய 30 டிகிரி ராசியும் சராசரியை விட குறைவான மதிப்பெண் பெற்றிருக்கிறது. எனவே எதிலும் கவனம் தேவை. உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கிறது. இது மன உற்சாகத்தை அதிகரிக்கும். அதே சமயத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். மேலும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதில் காலதாமதப்படுத்துங்கள் அல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். லாபஸ்தானம் சிறப்பாக இருப்பதனால் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவைக்கு அதிகமான பலன் அல்லது பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத வழிகளிலிருந்து ஆதாயம் கிடைக்கும். பணவரவு ஏற்படும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். ஆரோக்கியத்தில் சிறு கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். மிதுன ராசிக்கு இன்றைய மதிப்பெண் 42% என்ற அடிப்படையில் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு சிறக்க போகுது. அதோட குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்ததான் நம்ம கடகம் ராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். கடகராசி நேயர்களே, இன்று ராசி அதிபதி மதிப்பெண்கள் குறைவு. ராசி அதிக மதிப்பெண், அந்த 30 டிகிரி அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறது. எனவே உங்களுக்கு ஒரு கலந்த பலன்கள் கிடைக்கும். சந்திரன் 12வது வீட்டில் இருக்கிறது. அது ராசிநாதனாகவே இருந்து 12வது வீட்டில் இருப்பது தேவையற்ற அலைச்சல்களையும் விரயங்களையும் ஏற்படுத்தும். வேலையில் கவனச்சிதறல் ஏற்படலாம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. வேலைக்கு பணி நிமித்தமாக செல்லும் பொழுது டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு லேட்டாக போகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. 11வது இடம் நல்ல வலுவாக இருப்பதனால் வருமானத்திற்கு தடையில்லை. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிப்பதன் மூலம்
மன அமைதி பெறலாம். வரவு செலவுகளில் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம். மேலும் கடகராசி நேயர்களே, இன்று நீங்கள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண் 35%. கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கூட போகுது, கவனமா செயல்படுங்க. அடுத்ததான் நம்ம சிம்ம ராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார், அவங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் உங்களுடைய 30 டிகிரி, அந்த 30 டிகிரி சிம்ம ராசி என்பது சராசரியை விட குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது. எனவே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது தொட்ட காரியங்களை துலங்க வைக்கும். சூரியனின் பலம் சராசரியாக இருக்கிறது. 10ஆம் இடம் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது. எனவே தொழில்துறையில் மகத்தான முன்னேற்றத்தை காண முடியும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். காரியங்கள் சில சமயம் தாமதமாகலாம், இறுதியில் வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். நண்பர்களால் ஆதரவு உண்டு. இன்று உங்களுடைய சிம்ம ராசி பெற்றிருக்கின்ற மதிப்பெண் 54%. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு தொழிலில் உயர்வு கிடைக்க போகுது, நிதி நிலைமை மேம்பட போகுது. அடுத்ததான் நம்ம கன்னிராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசி அதிபதி புதன் சராசரியை விட குறைவான மதிப்பெண்கள். உங்களுடைய கன்னி ராசி என்ற 30 டிகிரி இருக்கு இல்லையா, அதுவும் சராசரியை விட குறைவான மதிப்பெண்கள். அதே சமயத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க செய்வார். நிதி நிலைமை படிப்படியாக உயரும். உத்தியோக உயர்வுக்கு இன்றைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். உத்தியோக உயர்வுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதற்கு முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு சொல்வோம், அந்த இடத்துலையும் நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறதுனால தந்தை வழியில் ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்காமல் இருந்தவர்கள் அதற்கு முயற்சி செய்தால் அது கிடைக்கும். ராசிநாதன் புதன் பலவீனமாக இருப்பதால் மற்றவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தையில் கவனம் தேவை. உங்கள் நீண்ட நாள் திட்டங்கள் செயல்படுத்துவது, இன்று முயற்சிகளை அதுக்காக மேற்கொள்வது சிறப்பான பலனை தரும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுடைய மதிப்பெண் 51%. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது, நிதி நிலைமை உயரப்போகுது. அடுத்ததான் நம்ம துலாம் ராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். துலாம் ராசி நேயர்களே, இன்று 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது பாக்கியங்கள் பெருகும் நாள். இதுவரை எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, இவ்வளவு கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அந்த அங்கீகாரம் கிடைக்கும். ராசிநாதன் பலவீனமாக இருப்பதால் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். வெளியிடங்களில் சென்று உணவருந்த வேண்டாம். 6ஆம் இடம் சிறப்பாக இருப்பதனால் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும். கடினமான பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். ஆலய தரிசனம் மனதிற்கு அமைதி தரும். வீண் கவலைகளை தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். துலாம் ராசி நேயர்களே, இன்று நீங்கள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண் 37%. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு கடன் குறைய போகுது, உடல்நலத்திலான கவனம் செலுத்துங்க. அடுத்ததான் நம்ம விருச்சிகம் ராசி நேயர்களை பத்தி பார்த்துடலாம். அவங்களுக்கு நாள் எப்படி சார் இருக்க போகுது? விருச்சிக ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே எந்த ஒரு செயலிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. 6வது இடம் நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பதால் அது உங்களுக்கு கவசமாக இருந்து உங்களுக்கு வருகின்ற சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மன உளைச்சலை குறைக்கும். பொறுமையே இன்ற நாளின் வெற்றிக்கான திறவுகோல். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய மதிப்பெண் 40%. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனம் தேவைப்படுது. பயணத்திலும் முக்கியமாக கவனம் செலுத்துங்க. அடுத்ததான் நம்ம தனுசு ராசி நேயர்களை பற்றி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசிநாதன் குரு வலுவாக இருக்கிறார். சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் யோகமான நாளாக அமைகிறது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும். மனைவியின் மூலமாக கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. எப்பயுமே எரிஞ்சு விழுகின்ற மனைவி இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக காப்பிலாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நிலைமை இன்று உண்டு. 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ஆற்றல் வெளிப்படும். எதிரிகளை வீழ்த்துவீர்கள். தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் கைகூடும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் எதுவும் போடுறதா இருந்தால் இன்றைக்கி போட்டிங்கன்னா அது கட்டாயம் நடந்துடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உற்சாகம் தரும்.
பொது காரியங்களில் ஈடுபட்டு நற்பெயரை பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் எழும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய மதிப்பெண் 84%. தனுசு ராசி நேர்களே, தொழிலில் இன்னைக்கு வெற்றியை காண போறீங்க. அதே மாதிரி நிதிவரவு நல்லா இருக்க போகுது. அடுத்ததான் நம்ம மகரம் ராசி நேர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். மகர ராசி நேயர்களே, சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. கடன்கள் மற்றும் நோய்கள் பற்றிய கவலைகள் தீரும். கடன்களை அடைத்து விடலாம். நோய்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். சனி பகவான் சராசரி பலத்துடன் இருப்பதால் நிதி நிலைமை மிகவும் வலுவாக உள்ளது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து கூட பணங்கள் வந்து உங்கள் பையை நிரப்பும். மேலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுடைய மதிப்பெண் 65%. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடன் குறைய போகுது. நிதி நிலைமை மேம்பட போகுது. அடுத்ததான் நம்ம கும்பராசி நேர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். கும்பராசி நேயர்களே, இன்று 5ஆம் இடத்தில் சந்திரன். புத்திசாலித்தனம் வெளிப்படும். பூர்வ புண்ணிய பலன்களால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். மேலும் 2 மற்றும் 3ஆம் இடத்தில் மதிப்பெண்கள் சிறப்பாக இருப்பதால் பேச்சாற்றல் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி கிடைக்கும். சிறிய தூர பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுடைய மதிப்பெண் 55%. கும்பராசி நேயர்களே, உங்களோட முயற்சிகள் வெற்றியை தேடி தரப்போகுது. உங்களோட பிள்ளைகளால மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்ததான் நம்ம மீனம் ராசி நேர்களை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க சார். மீனம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது. மேலும் உங்களுடைய மதிப்பெண்களும் சிறப்பாக அமைந்துள்ளதனால் சகல சௌபாக்கியமும் உண்டாகும். சந்திரன் மன மகிழ்ச்சியை தருவார். வாகன சுகத்தை தருவார். புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி செய்தவர்கள் இன்று அதை செய்யலாம். சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தாயின் உடல் நலம் சீராகும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபரிதமான லாபம் கிடைக்கும். உறவினர்களின் வருகை உற்சாகம் தரும். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுடைய மதிப்பெண் 90%. மீனம் ராசி நேயர்களே, உங்களோட தொழிலில் இன்னைக்கு லாபம் கொட்ட போகுது. சொத்துக்கள் அதிகரிக்க போகுது. இனிய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளா அமைறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஜீ தமிழ் நேயர்களுக்கு அம்மன் அருளால் எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.